பார்க்கலாம். நல்லா இருக்கு. கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது, நிறைய பேசிக்கிட்டே இருக்காங்க. பரவாயில்ல. நல்லா இருக்கும். கடைசி ஒரு 20 நிமிஷம் நல்லா இருக்கு. அதுவும் நல்லா இருக்கு. அதுவும் நல்லா இருக்கு. பிடிச்சிருக்குதுன்னா பழைய படம் பார்க்குற மாதிரியே தான் இருக்குது. இருந்தாலும் டைம் பாஸ்க்கு உட்காந்து பார்க்கலாம். அப்படிங்களா? 3D எஃபெக்ட்லாம் நல்லா இருந்துச்சுன்னா இல்லை அந்த அளவுக்குலாம் படத்தில் ஒர்த்து இல்லை. அப்படிங்களா? ஃபேமிலி குழந்தைங்க வந்தால் என்ஜாய் பண்ணுவாங்களா? இல்லை அந்த அளவுக்கு ஃபேமிலி குழந்தைங்களோட உட்காந்து பார்க்குற அளவுக்கு இல்லைங்க. அப்படிங்களா? ஏறக்குறைய சூப்பர்மேன் அந்த இதுக்கே ஒர்த்து இல்லை அந்த படம். சூப்பர் கேர்ள் நீங்கள் சூப்பர்மேன் அளவுக்கு அந்த ரீபூட் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த அளவுக்கு எதிர்பார்த்துட்டு வர வேணாம். இது கொஞ்சம் அந்த காமிக் புக்கை பேஸ் பண்ணி தான் இந்த படம் ஃபுல்லாக எடுத்துருக்காங்க. நமக்கு நிறைய இடத்துல ஆக்ஷன் செகண்ட் ஹாஃப்க்கு மேலே தான் வரும். சின்ன குழந்தைங்களாம் இன்னும் ஈஸியாக செட் ஆயிடும். ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ட மெயின் பண்ணி தான் இந்த படம் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். அது நம்ம பார்க்குறப்பே தெரியுது. ஏன்னா நம்ம நிறையா இங்கிலீஷ் படம்லாம் பார்த்துருப்போம். இதில் டிசியில் இது ஒரு பெஸ்ட்டு படமானு கேட்டால் அதோட கொஞ்சம் கம்மியான படம் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த ரீபூட்டில் அந்த சூப்பர்மேனோட தங்கச்சி தான் இந்த பொண்ணு. அதை ஃபஸ்ட்டே இந்த சூப்பர்மேனை நம்ம உலகத்துக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. பட் ஆனால் இந்த பொண்ணு ஒரு 7-8 வயசு வரையும் அதே ஊரில் இருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த பூமிக்கெல்லாம் வராது, எங்கேயாவது நம்ம ஜேடி மாதிரி சரக்கடிச்சு சுற்றிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமேட்டு ஒரு பொண்ணு அந்த லைஃப்குள்ளே வரும். ஐ மீன் சூப்பர்மேனோட லைஃப்பில் அந்த காப்பாற்றுங்கன்னு ஃபஸ்ட்டு கேட்கும். பட் அதுக்கு ஃபஸ்ட்டு நோ சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த பொண்ணை காப்பாற்றினால இல்லை, அதான் கதை. ஒரு மாதிரி நம்ம வில்லன் தான் இன்னும் கொஞ்சம் நல்ல வில்லனாக போட்டிருக்கலாம் அப்படின்னு தான் யோசிக்க தோணுது. மற்றபடி சூப்பர்மேனுக்குன்னு ஒரு வில்லன் இருப்பான், அந்த வில்லன்லாம் போட்டிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். பட் இது பொண்ணுனால இது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா பொண்ணுங்களை சுற்றி தான் இந்த கதை ஃபுல்லாக போகும். ஏன்னா ஒரு கிரகத்தில் பொண்ணுங்களே இல்லாதனால இன்னொரு கிரகத்திலலாம் போய் பொண்ணை தூக்கிட்டு அவங்க கிரகத்தில் அடிமையாக வச்சுருப்பாங்க. அதை இந்த சூப்பர் கேர்ள் போய் காப்பாற்றினாங்களா இல்லையா, தான் கதை. அது 3D எஃபெக்ட்லாம் செம்மையாக இருக்குது. அந்த நாய், அந்த சூப்பர் டாக் ஒன்று வரும். நம்ம சூப்பர்மேன்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சூப்பர் டாக் ஒன்று வரும். அந்த சூப்பர் டாக் ஃபஸ்ட்டு நல்லா கலகலன்னு போயிட்டுருக்கோம். அதை வில்லன் ஒரு ஊசி போட்டு மயக்கம் போட வச்சுருவான். அப்புறம் அந்த 3 நாளில் அந்த ஊசி அந்த அந்த வில்லன்கிட்டேருந்து எடுத்துகிட்டு அந்த மாற்று ஊசி போடணும். அது போட்டால் தான் மறுபடியும் அந்த நாய் பழைய நிலைமைக்கு வரும். அது சூப்பர் கேர்ளுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டுனா அந்த டாகாக தான் இருக்கும். அந்த டாகை காப்பாற்றுறது தான் கதை ஃபுல்லாகவே இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஒன்லைன்லாம் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருந்தா சூப்பர் கேர்ளுக்குன்னு ஒரு பேக் ஸ்டோரி இது. அந்த பேக் ஸ்டோரி அழகாக எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் நம்ம இடத்தெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் அந்த இடத்தெல்லாம் காட்டாமல் வேறு ஒரு கிரகம், அந்த பச்சை கலரு நீல கலர் சூரியன்லாம் காட்டுற மாதிரிலாம் காட்டுறாங்க. நம்ம கிரிப்டான் அழிஞ்ச மாதிரி காட்டுறாங்க ஒரு மாதிரி. நமக்கு அந்த இதெல்லாம் சில இடத்துல இது அன்வான்ட் சீன் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா குழந்தைங்க உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஆனால் டிசி ஃபேனாக இருந்துச்சிங்கன்னா இது கொஞ்சம் ஆவரேஜான படம் தான் சொல்லுவாங்க. தமிழ் டப்பிங்லாம் நல்லா பண்ணியிருக்கேன். அந்த ஹீரோயிங்க நல்லா பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இந்த கேரக்டருக்கு தான் செட் ஆக மாட்டாங்களான்னு எனக்கு தோணுது. ஏன்னா சூப்பர் கேர்ளுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டணும். கொஞ்சம் சூப்பர் கேர்ளாக ஆகும்போது கொஞ்சம் பாடியெல்லாம் கொஞ்சம் அந்த நம்ம சூப்பர்மேனுக்கு ஆகல அந்த மாதிரி ஆகி கொஞ்சம் பல்ஜியாக காமிச்சினான்னு நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இந்த நம்ம ஊர் பொண்ணு, நம்ம கிராமத்தில் சாப்பிடாத ஒரு பொண்ணு ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பொண்ணாக காட்டுறாங்க. பட்டு அதெல்லாம் பார்க்குறப்ப நல்லா தான் இருக்குது. நம்ம பார்க்கலாம், குழந்தைங்களோட உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஓவராலாக 10க்கு 8.5 தருவாங்க. நல்லா இருக்கு. பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருக்கு. 3D எஃபெக்ட்லாம் நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சு. ஓவரால் என்ஜாய் பண்ணீங்களா? நான் என்ஜாய் பண்ணேன். சூப்பராக ஃபேமிலி குழந்தைங்களாம் பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு. எப்படி சார் இருக்கு? சுமாராக இருக்குங்க, பார்க்கலாம். பிடிக்கலீங்களா? இதில் ஒரு டைம் பார்க்கலாம். அவ்வளோ எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கு. பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருக்கு. கிராஃபிக்ஸ்லாம் எப்படின்னா நல்லா இருக்கு, குழந்தைங்களாம் உட்காந்து பார்க்கலாம். 3D எஃபெக்ட் நல்லா இருந்துச்சுங்களா? நல்லா இருக்கு சார் இருக்கு. நல்லா இருக்கு, பார்க்கலாம். பிடிச்சிருக்குங்களா சார்? பார்க்கலாம். எப்படி சார் இருக்கு? பரவாயில்ல, ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம். பரவாயில்ல. ஓகே. பிடிச்சிருக்குங்களா? பரவாயில்ல. படம் நல்லா இருக்கு, பரவாயில்ல. எல்லாரும் பார்க்கலாமா? படம் எப்படிங்க இருக்கு? நல்லா இருக்குண்ணா, ஒட்டு பார்க்கலாம். பிடிச்சிருக்காண்ணா? நல்லா இருக்கு, பரவாயில்ல. எப்படிண்ணா இருக்கு? இன்ட்ரெஸ்டிங்காக போதா? சுமார் நல்லா இருக்கு. பிடிச்சிருக்காண்ணா? அருமையாக இருக்கு. எல்லாரும் பிடிச்சிருக்கு. எல்லாரும் பார்க்கலாம். குழந்தைங்க அதிகமாக பார்க்கலாம்.